பிச்சை உசுறுதானே திருந்த முடியாத தருதலை தானாமே போனா போகட்டும் பிச்சை உசுறுதானே திருந்த ஆசை உள்ள தருதலை தானாமே தருதலை பதிர்னா கேக்குமா கேக்குமா தருதலை பதிர்னா கேக்குமா கேக்குமா ஓ என்னாச்சு அடிபட்டுச்சா சரி, மருந்து போடலாமா தொடச்சாச்சு கொஞ்ச நேரம் காய் மருந்து போடும் கொஞ்ச நேரம் காய வச்சு மருந்து போட்டுருவோமா கடவுள் நேரடியா வரமாட்டாரு, யாரோ ஒருத்தர் மூலமா அந்த ரூபத்துல வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இங்க தொட்டில விழுந்த குரங்குகளுக்கு கடவுள் ரூபத்துல இங்க ஒருத்தர் வந்து அங்க குச்சிய போட்டு அந்த குரங்குகள் மேல வர்றதுக்கு ரொம்பவே உதவி செஞ்சிருக்காரு. கண்டிப்பா குரங்குகளுக்கு இவரு கடவுளாதான் தென்பட்டிருப்பாரு. அந்த மனசுதான் சார் கடவுள்னு சொல்ற மாதிரி இங்க ரொம்பவே அழகு மனசோட தொட்டில விழுந்து தத்தளிச்சுட்டு வந்த குரங்குகளுக்கு உதவிக்கரம் நீட்டி இருந்திருக்காரு இங்க ஒருத்தர். ஐயப்பன் சுப்பிரமணி அப்படின்ற பக்கத்துல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இது பார்க்கும்போதே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இங்க இருக்கக்கூடிய தொட்டியில நிறைய குரங்குகள் தவறி விழுந்திருக்கு. குரங்குகள் உள்ள விழுந்ததுக்கு அப்புறமா மேல ஏற முடியாம தத்தளிச்சுட்டு வந்திருக்கு. ஏன்னா அங்க ஏறுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாம இருந்திருக்கு. குரங்குகளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த நேரத்துல இங்க அவர் போன நிலையில தான் இப்படி குரங்குகள் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிறதா பார்த்திருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. பெரிய கம்பு மாதிரி ஒன்னை எடுத்து அந்த தொட்டிக்குள்ள இவர் போடுறாரு. அதை பிடிச்சிட்டே குரங்குகள் அது வழியா மேலே ஏறி வந்துருது. இப்படி தத்தளிச்சுட்டு வந்த குரங்குகளுக்கு தன்னுடைய உதவி கரத்தை நீட்டி இங்க கடவுளாவே ஒரு மாறி இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே உணர்ச்சி மிக்க ஒரு வீடியோவா இருக்கு, நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.